ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவினா சமையல். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மட்டன் வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக 2 கிராம்பு, ஒரு பட்டைத்துண்டு, ஒரு ஏலக்காய், குருமிளகு 1 டீஸ்பூன். அப்புறம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, ஒரு தக்காளி, தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ மட்டனை நல்லா கழுவி நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க, ஒரு 6-7 விசில் விட்டு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இப்போ நான் மல்லி இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த மல்லியெல்லாம் வறுத்ததும் இப்போ வெங்காயம் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். அத்தனை வெங்காயம் நம்ம சேர்த்த வேண்டாம். அப்புறம் அது கூடயே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கினதும் இப்போ அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் எடுத்திருக்க ஒரு 2 துண்டு தேங்காய் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டு இது எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்திக்கிறேன், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி. இப்போ இதை மட்டும் இதோடய சேர்த்தி இப்போ நல்லா பாருங்கள் நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை பேஸ்ட்டு தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அதே பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதும் அந்த எடுத்திருக்கேன், அதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ மட்டன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் குழம்புக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா பொருளும் சேர்த்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக வேணும்னா அது கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க நீல வாக்கில், அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. அது கூடயே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் இந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் உள்ளே போட்டுக்கலாம். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அருமையான குழம்புங்க. இது வந்து பூரி, புரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்கள் எப்போவும் வைக்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு. இப்போ மசாலாவை போட்டு இப்போ நல்லா பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனை உள்ளே அப்படியே தண்ணியோடு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போது உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு மட்டன் குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணக்குங்க கமகமன்னு. அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.